ஆக்சுவலாக இந்த வீடியோ ஷூட் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வேறு அடிக்குது. அதான் இருந்தாலும் வீடியோ கொஞ்ச நாள் நம்ம சேனலில் வராது. ஒரு 1 ஆர் 2 மந்த்துக்கு. அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொல்லுவோன்னு தான் ஷூட் பண்ணுறேன். பைக்கில் போகிறப்ப கொஞ்சம் பைக்கு ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன். நல்லா அடிபட்டுட்டு ஏதோ தசையில் தான் எலும்பு ஒன்றும் ஆகலை. பட் தசையில் தான் ப்ராப்ளம். கொஞ்சம் ஜவ்வு தான் கொஞ்சம் விட்டுருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க டாக்டரு. என்னாச்சுன்னா திடீர்னு போயிட்டுருக்கும்போது பிரேக் பிடிச்சேன். கால் பிரேக் பிடிச்சேன்னா கை பிரேக் பிடிச்சேன்னா டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஸ்லோவாக தான் போனேன். பிரேக் பிடிக்கும்போது என்னாச்சுன்னா முட்டி போய் ரோட்டில் இடிச்சிடுச்சு. இடிச்ச போய் எனக்கு ரொம்ப உயிர் போகிற மாரி வலியாக இருந்தது. இருந்தாலும் அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் காட்டல. திருப்பி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 நாள்லையோ இல்லை அடுத்த நாளே நான் மறுபடியும் கீழே விழுந்துட்டேன். அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டல் போகல. திருப்பி அடுத்த ஒரு 2 நாளில் நான் பாட்டுக்கு ஓரமாக நிற்கிறேன். ஒரு 2 பேர் பிரேக் இல்லை வண்டியிலன்னு ஏதோ கத்திக்கிட்டே வந்தான்னு சொல்லிட்டு கரெக்டாக காலில் விட்டுட்டாங்க. அப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலே போனேன். அப்போ தான் சாரை போய் மீட் பண்ணேன், அபிலாஷ் சாரை. அவர் முன்னாடி கேட்டிருந்தேன் என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் தான் வந்து சரின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நடக்க முடியுமான்னு கேட்டார். பரவாயில்ல சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே கொடுத்தாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். நான் தான் சரி ஏதாவது வீடியோ ஏதாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படியிலலாம் ஏற வேண்டான்னாங்க. மறுபடியும் நான் அந்த கோயில் வீடியோ ஒன்று விட்டிருப்பேன். அதில் கொஞ்சம் படியில் ஏறி போயிட்டேன். வீடியோ பிடிக்கும்போது ஒரு ஆர்வத்தில் மறந்துட்டேன் படி ஏறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு எடிட்டிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. கேமராமேனு ஏதாவது ஒரு தம்பி ஒரு ஃப்ரெண்டு தான் எடுப்பான் வீடியோ. அவன்கிட்ட தான் ரிக்வெஸ்ட் பண்ணணும். எடிட்டிங்கு எல்லாமே பண்ணுறது நான் தான். அதனால் நான் எப்படி வரும் என்ன வரும்னு என்கிட்ட தான் கேட்பாங்க. நம்ம கரெக்டாக இருந்தால் தான் வீடியோ கரெக்டாக வருங்கிறதுக்காக அதில் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் வச்சுக்கிட்டு காலை மறந்துட்டேன். நான் கொஞ்சம் சரியானுச்சு கால். மறுபடியும் வீங்கிடுச்சு. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் கட்டி கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதுலேருந்து வந்துச்சு. டாக்டர் இப்போ க்ளீன் பண்ணி விட்ருக்குறாங்க. கையுமே ரொம்ப தூக்க முடியல. இந்த கை 2 கை உடம்பெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. அதான் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணேன். எங்கள் அம்மா தான் போய் பாரு சொல்லி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பாரு விளையாட்டாக இருக்காதுன்ட்டு. அவர்கிட்ட போனால் மறுபடியும் திட்டுவாருன்னு அபிலாஷ் சார்கிட்ட போகல. அதான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு மாத்திரைலாம் எழுதி கொடுத்து இதுமாரி ஸ்டிச்சிங்லாம் பண்ணி விட்ருக்காங்க. டாக்டர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு உடம்பு பார்த்துங்க, அப்புறமேலு ஜிம்முக்கெல்லாம் போகலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னாங்க. அதனால தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்போயே உடம்பு விழுந்துச்சின்னு. அவர் ஆனால் அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு உடம்ப பாருங்கள் சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டாரு. ஜிம்முக்கு கொஞ்ச நாள் போவேணான்ட்டாரு. வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு தான் ஹாஸ்பிட்டல் போனேன். போய் பார்த்தோன்னே தான் தெரியுது ஏதோ 112 டிகிரி ஜுரம் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாத்திரை கூட எழுதி கொடுத்துருக்குறாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கூட எழுதி கொடுத்துருக்காங்க. மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அப்படியே எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வா நேரம் சரியில்லைன்னாங்க. அதனால் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு 1 ஆர் 2 மந்த்துக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டால் வீட்டில் உள்ளவங்களே திட்டுவாங்க பயங்கரமாக. அதனால் வீடியோ எதுவும் வராது 1 ஆர் 2 மந்த்துக்கு. அதை சொல்லலான்னு தான் இதை ஷூட் பண்ணேன். தேங்க்யூ.